வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதாவது எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்கள் வந்து பிளாக் பண்ணிட்டு அவங்களுக்கு உங்கள் ஃபாலோவிங் லிஸ்ட்லாம் காட்டாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொஃபைல் பிக்சர் காட்டாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் அவங்க சென்ட் பண்ண மெசேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதாவது நீங்கள் ஒருத்தர் பிளாக் பண்ணீங்க அப்படின்னா, சப்போஸ் இப்போ வந்து பார்த்தா நீங்கள் ஒருத்தர் பிளாக் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கணும். அதாவது நீங்கள் நார்மலாக பிளாக் பண்ணீங்கன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்களுக்கு தெரியாமல் நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிளாக் பண்ணுறது, ஸோ ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் நம்ம எப்படி பிளாக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பார்ப்போம். அது வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் பண்ணுற கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற இந்த ஆப்பில் வந்து என்னன்னா, நீங்கள் ஒருத்தர் பிளாக் பண்ணீங்க இன்ஸ்டாகிராம் அப்படின்னா கூட பரவாயில்ல. நம்ம எந்த ஆப் எடுத்துக்கிட்டாலும் வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை அப்படிங்கிறப்போ வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒருத்தர் பிளாக் பண்ணீங்கன்னா முதல் விஷயமா அவங்களுக்கு தெரிய போகிறது வந்து அந்த ஆப்பில் இருக்க மெயின் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் போயிடும். அதாவது இன்ஸ்டாகிராம் பொறுத்தவரை ஃபாலோயிங்க, நீங்கள் வாட்ஸ்அப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் சீன் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஆப்பில் ஒருத்தர் பிளாக் பண்ணாலும் அவங்களுக்கு அவங்களுடைய விஷயங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டாது. அதாவது என்னன்னா, இந்த ப்ரொஃபைல் பிக்சராக இருக்கட்டும், லாஸ்ட் சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் போஸ்ட் கவுண்ட்டு, நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணி எந்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஆகிடும். அதே மாதிரி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அந்த மெசேஜ் வருதா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியாது. என்ன மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஒருத்தர் பிளாக் பண்ணுறோம். ஸோ அது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ அதாவது என்னன்னா, நார்மலாக நம்ம இருக்கிறப்ப பிளாக் பண்ணால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஒருத்தர் பிளாக் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாமல் நம்ம எப்படி அவங்களுக்கு பிளாக் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். அதாவது என்னன்னா, நீங்கள் ஒருத்தர் பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது தெரியாமல் பிளாக் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன யூஸ் இருக்குன்னா, அவங்க அனுப்புகிற மெசேஜை அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா படிக்க முடியும். பட் அவங்களுக்கு சீன் காமிக்காது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மலாக ஒருத்தர் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபாலோ ஆயிடுவாங்க. அதே மாதிரி உங்கள் ஃபாலோவர்ஸ் லிஸ்ட் வந்து உங்கள் ஃபாலோவிங் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. ஸோ பட் இந்த மாதிரி நம்ம பிளாக் பண்ணுற மூலியமாக என்ன ஆகும்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாலோவிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க, உங்கள் ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த வித டவுட்டுமே வராது. வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ அவங்க அனுப்புகிற மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டாது. அதே மாதிரி அவங்களுக்கு உங்கள் ஃபாலோவிங் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பட் நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமே தவிர அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். ஆக்சுவலி என்னன்னா, இன்ஸ்டாகிராம்ல ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எல்லாத்துக்கும் தெரியும், ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் பிளாக் பண்ணுறதுக்கு பதிலாக ரெஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். என்ன அப்படின்னா, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா எந்த அக்கௌண்ட்டை, அதாவது நீங்கள் நார்மலாக இன்ஸ்டாகிராம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை, யாருடைய அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், அதாவது பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்கள்ட்ட வர மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் சூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுறப்ப நீங்கள் அந்த அக்கௌண்ட், அதாவது என்னன்னா ப்ரொஃபைலை போய் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் அந்த அக்கௌண்ட் ஏதாவது போஸ்ட் அப்படின்றப்ப. ஸோ அப்படி இருக்கிறப்ப ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 டாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி பிளாக், அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன் வரும். ஸோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷனா என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதை நீங்கள் பண்ணுறதுனால என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு வரும். அதே தான் என்னென்னா, நீங்கள் பிளாக் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணலாம். அவங்க மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் அவங்கள அன்ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா, அன்ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்கள வந்து பார்த்தா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் பிளாக் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அதே மாதிரி அவங்க ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால பார்க்க முடியும். அவங்க என்ன பண்ணாலும் பார்க்க முடியும். பட் அவங்கள்ட்ட வர மெசேஜஸாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அதே தான் அவங்கள்ட்ட வர மெசேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் ரிக்வஸ்ட்டாக வரும். அப்படிங்கிற அந்த 3 விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும், ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே ஸ்டெப்லேயே போய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்ரெஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஒருத்தர் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது பிளாக் பண்ண முடியும். அவங்களுக்கு தெரியாமல் அவங்களால பிளாக் பண்ண முடியாது. ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மூலியமாக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் தெரிவிச்சா நான் தெரிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.